இத்தனாம் நம்பர் வீட்டுல நான் உட்காந்து வாசியோக பயிற்சி செய்யறேன், என்னுடைய குலதெய்வம் இது அப்படின்னு அந்த குலதெய்வம் பேரை சொல்லி நல்லபடியா குலதெய்வத்தை வணங்கிட்டு ஆரம்ப நிலையில இருக்கிறனால ஒரே ஒரு கிளாஸ்ல சுடுதண்ணி வச்சு அதுல கொஞ்சோண்டு அருகம்புல் பொடியை போட்டு அதை குடிச்சிட்டு நீங்க வாசியோக பயிற்சி பண்ணணும். ஏன் அருகம்புல் பொடியை போடுறோம் அப்படின்னா, நேரம் வஜ்ராசனத்துல உட்கார முடியல ஐயா, கஷ்டமா இருக்கு ஐயா அப்படின்னா கண்டிப்பா வாசியோக பயிற்சியில உட்கார முடியலன்னா நின்னுக்கலாம். ஐயா, இப்போ ஒருத்தங்க வாசியோக பயிற்சி செய்யறதுக்காக உட்காந்துட்டாங்க ஐயா, வஜ்ராசனத்துல உட்காந்துட்டாங்க, பயிற்சி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ அந்த பயிற்சி துவங்குறதுக்கு முன்னாடி அந்த பயிற்சி நல்லபடியா அவங்க செய்து முடிக்கிறதுக்காக ஏதாவது வேண்டுதல் சொல்ல வேண்டிய மாதிரி இருக்குமா ஐயா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்ப வாசியோக பயிற்சி செய்யறதுக்கு நீங்க உங்க வீட்டுல ஒரு இடத்துல வடக்கு பார்க்க உக்காந்துட்டீங்க. வஜ்ராசனத்துல உக்காந்துட்டு நீங்க வாசியோக பயிற்சியை செய்றீங்க. அப்படி செய்யறதுக்கு முன்னாடி 10ஆம் வாசல்ல ஊதுறதுக்கு முன்னாடி வாசி மந்திரத்துடைய ரிதமுக்கு ஏற்ப நீங்க ஊதுவீங்க. அப்ப ஊதுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கணும். என்ன வேண்டுதல் அப்படின்னு பார்த்தா, நீங்க இருக்கிற இடத்துடைய லொகேஷனை நீங்க சொல்லணும். எப்படின்னா, இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, பூமண்டலத்துல, ஆசியா கண்டத்துல, இந்தியாவுல, தமிழ்நாட்டுல, சென்னையில, இந்த மாதிரி சென்னையில ஒரு தெருவு பேரை சொல்லலாம். உங்க தெருவு இப்ப சென்னைக்கு பக்கத்துல அடையாறுல இருக்கக்கூடிய ஒரு தெருவு பேரை சொல்லலாம். அந்த தெருவுல இத்தனாம் நம்பர் வீட்டுல நான் உட்காந்து வாசியோக பயிற்சி செய்யறேன், என்னுடைய குலதெய்வம் இது அப்படின்னு அந்த குலதெய்வம் பேரை சொல்லி நல்லபடியா குலதெய்வத்தை வணங்கிட்டு வாசியோக பயிற்சியை ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிக்கும் போது அந்த இந்த சொல்லக்கூடிய இந்த அடையாளங்கள் எல்லாமே, இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லும் போது உங்களை சுத்தி இருக்கிற அந்த வாசியான குலதெய்வ காற்றுக்கு அது தெரியும். அந்த குலதெய்வ காற்றுக்கு தெரியும் போது அந்த குலதெய்வம் இன்னும் அதிகமா உங்களுக்கு உதவியை செய்யும். அப்படி உதவியை செய்யும் போது வாசியோக பயிற்சியில சீக்கிரமா அந்த வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கும். இப்படி சீக்கிரமா ஒடுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி நீங்க வாசியோக பயிற்சியை ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க வாசியோக பயிற்சி பண்ணும்போது இந்த முறையில சொல்லிதான் நீங்க வாசியோக பயிற்சியை ஆரம்பிக்கணும். இப்படி வாசியோக பயிற்சி உங்க பேரு, உங்க தாயுடைய பேரு, உங்க தந்தையுடைய பேரு, உங்க குலதெய்வத்துடைய பேரு எல்லாம் சொல்லி வணங்கி இந்த வாசியோக பயிற்சி ஆரம்பிக்கணும். ஏன்னா தாயுடைய பேர் ஏன் சொல்றோம்? நம்ம உடம்புல சந்திர நாடி ஓடுது. தந்தையுடைய பேரை ஏன் சொல்றோம்? நம்ம உடம்புல சூரிய நாடி ஓடுது. அந்த சுழுமுன நாடின்றதுதான் நம்மளுடைய குலதெய்வம். அப்ப சுழுமுன நாடியுடைய பேரான குலதெய்வத்தை சொல்லும் போது இந்த 3 நாடிகளுடைய பேரையும் நீங்க சொல்லும் போது அது சீக்கிரமா உங்களுடைய வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கும். நீங்க உழைக்கிற உழைப்பு கண்டிப்பா நெல்லு கரைச்ச தண்ணியா இருக்குமே தவிர புல்லு கரைச்ச தண்ணியா இருக்காது. இது எல்லாமே உங்க வாசி மந்திரம் சொல்லி நீங்க சொல்லணும். அப்படி சொல்லிட்டு அந்த வாசி மந்திரத்தோட ரிதமுக்கு ஏற்ப நீங்க 10ஆம் வாசல்ல ஊதணும். இப்படி ஒரு வேண்டுதலை வச்சுட்டு தான் நீங்க வாசியோக பயிற்சியை செய்யணும். ஐயா, வாசியோக பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி சீக்கிரமே மேல்நிலை அடையிறதுக்காக ஏதாவது மூலிகை சாப்பிட வேண்டியது இருக்குமா ஐயா? வாசியோக பயிற்சிய நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க வாசியோக பயிற்சிய. வாசி மந்திரத்தை வாங்கிட்டீங்க. வாசி மந்திரத்தை வாங்கி அந்த ரிதமுக்கு ஏற்ப நீங்க 10ஆம் வாசல்ல ஊதுறீங்க. அப்படின்னு ஊதுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் உங்க வாசி மந்திரத்தை ஒரு பேட்ல எழுதணும், ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதணும். எழுதிட்டு அது மேல கொஞ்சம் பன்னீரும் மஞ்சளும் கலந்து அந்த எழுத்து மேல தடவணும். தடவிட்டு அதை நல்லா உற்று பார்க்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு உற்று பார்க்கணும். உற்று பார்த்து அதை புருவ மத்தியில நினைச்சுக்கணும். நினைச்சுக்கிட்டு நீங்க வாசியோக பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கணும். இது நினைச்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த எழுத்தெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்ப நிலையில இருக்கிறனால ஒரே ஒரு கிளாஸ்ல சுடுதண்ணி வச்சு அதுல கொஞ்சோண்டு அருகம்புல் பொடியை போட்டு அதை குடிச்சிட்டு நீங்க வாசியோக பயிற்சி பண்ணணும். ஏன் அருகம்புல் பொடியை போடுறோம் அப்படின்னா, வரக்கூடிய நாதம் மணிநாதம்.
அந்த மணிநாதத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தா விநாயக பெருமான். அப்போ விநாயக பெருமானை வணங்கி மணிநாதம் சீக்கிரமா வரணும் ஐயா அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க ஒவ்வொரு நாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான மூலிகை இருக்கு. மணிநாதம் வரணும் அப்படின்னா நீங்க கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் தண்ணியில கொஞ்சோண்டு அருகம்புல் பொடியை போட்டு நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உங்க வாசி மந்திரத்தை ஃபுல்லா அந்த பேப்பர்ல இருக்கிற எழுதின வாசி மந்திரத்தை பார்த்துட்டு புருவ மத்தியில நினைச்சுக்கிட்டே நீங்க 10ஆம் வாசல்ல ஊதணும். இப்படி ஊதும் போது சீக்கிரமா உங்களுடைய வாசி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மணிநாதத்தை நோக்கி பயணிக்கும். அதனால ஆரம்ப நிலையில நீங்க அருகம்புல் பொடிய கண்டிப்பா சாப்பிடணும். அந்த மூலிகை தான் வாசியோகத்துடைய ஆரம்ப நிலை. ஐயா, இப்போ வாசியோக பயிற்சி செய்யும் பொழுது அப்ராக்சிமேட்டா ஒரு 2 hour கிட்ட நம்ம வஜ்ராசனத்துல உட்கார்ற மாதிரி இருக்குங்க ஐயா. அந்த பயிற்சியின் பொழுது கால் வலிச்சா வாசி பயிற்சி செய்யறவங்க என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வாசியோக பயிற்சிக்கு மிக மிக முக்கியமானது ஆசனம், வஜ்ராசனம் போடணும்னு சொல்லியிருக்கோம். அந்த வஜ்ராசனத்துல பின்னாடி 2 கட்டை விரலையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வஜ்ராசனத்தை யாராலாவது 2 மணி நேரத்துக்கு மேல போடணும். ஏன்னா ஒரு பயிற்சி அப்படின்னா வாசியோக பயிற்சினா 2 மணி நேரம் செய்யணும். அந்த 2 மணி நேரம் எடுத்த உடனே செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரை மணி நேரம், அதுக்கப்புறம் 3/4 மணி நேரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 2 மணி நேரத்தை அடையலாம் அவங்க. இப்படி அடையும் போது அப்படி அடைஞ்சுமே வாசியோக பயிற்சியில என்னால ரொம்ப நேரம் வஜ்ராசனத்துல உட்கார முடியல ஐயா, கஷ்டமா இருக்கு ஐயா அப்படின்னா கண்டிப்பா வாசியோக பயிற்சியில உட்கார முடியலன்னா நின்னுக்கலாம். நின்றுட்டு கூட நீங்க வாசியோக பயிற்சி செய்யலாம். அப்படி நின்று இருக்கும் போதும் நீங்க என்ன பண்ணணும்னா கீழே ஆல்ரெடி தர்பப்பாய் விரிச்சிருப்பீங்க. அந்த தர்பப்பாயில செருப்பு போடுற மாதிரி அட்டென்ஷன்ல நிக்கணும். அட்டென்ஷன்ல நின்றுகிட்டு நல்லபடியா நீங்க முத்திரையெல்லாம் அதே மாதிரிதான் பிடிக்கணும். முத்திரையெல்லாம் அதே பிடிச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நின்றுகிட்டு கூட வாசியோகத்தை வாசியை ஊதலாம். அப்படி நின்றுகிட்டு ஊதும் போது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நின்றுகிட்டு ஊதிட்டு அதுக்கப்புறம் நீங்க வஜ்ராசனம் போட்டு உக்காந்துக்கிட்டு கூட நீங்க வாசியோக பயிற்சியை செய்யலாம். ஆனா 2 மணி நேரம் செய்யணும். இதுல உங்களால 2 மணி நேரமும் வஜ்ராசனத்துல உட்கார முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம். அப்படி உட்கார முடியலன்னா பாதி ஒரு அரை மணி நேரம் நின்றுக்கலாம். அரை மணி நேரம் நின்றுகிட்டாலும் சீக்கிரமா உங்களுக்கு வாசி மேல் நோக்கி எழும். ஏன்னா அப்படி நிற்கும் போதும் அதே திசை தான், அதே இடம் தான், அதே முத்திரை தான் நீங்க பிடிக்கணும். இதை கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால் வலியும் இருக்காது. அதே மாதிரி வஜ்ராசனம் போட 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 அது கொஞ்சம் கொஞ்சமா பழகிடும். இது நல்லா தெரியுங்க. வஜ்ராசனம் போட்டா மட்டும்தான் வாசி சீக்கிரமா மேல் நோக்கி எழும். வஜ்ராசனம் தான் மிக 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 சக்தி வாய்ந்தது வாசியோகத்துக்கு. வாசியோக பயிற்சியில அடைகிற முதல் நாதம், அந்த நிலை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. இந்த அண்ணாக்கு ஆடும். அந்த டெய்லி பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தா 2 மணி நேரம் பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தா இந்த வாசியோட சூடு போய் அதுல பட 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 அந்த அண்ணாக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்கும். சுத்தும், கொஞ்ச நாள்ல சுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆடும். அப்படி சுத்திட்டு ஆடும்போது மணிநாதம் கேட்கும். நம்ம எப்பயும் பூஜை பண்ணும்போது வீட்டுல அடிப்போம் பாருங்க, மணி டிங்கி 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 டிங்கின்னு.